எவ்ரிபடி இஸ் ஃபோக்கஸிங் வேர் இஸ் திஸ் வாய்ஸ் கம்மிங் ஃப்ரம், எங்கேருந்து ரெக்கார்டடா, பின்னாடி இருந்து யாரும் பேசுகிறாங்களா, இதே தான் இருக்கும். பட் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துரும். அதுக்குள்ளே என் ஷோவே முடிஞ்சிடும், டாட்டா பை பை. ஸோ பட் கேபிஒய்க்கு அப்புறம் எல்லாருக்கும் ஆர்ட் ஃபார்ம் பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்தனால எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நிக்கி நீனாக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன் கிடைச்சதும் கேபிஒய்னால தான். கேபிஒயில் தான் நான் வந்து இந்த காமெடி, இந்த ரைமிங், டைமிங், இதெல்லாம் கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும். ஒரு காமெடி ஸ்கெட்ச்னால் இப்படி தான் நம்ம எழுதணும், இது எல்லாமே வந்து எனக்கு கேபிஒயில் தான் சொல்லி கொடுத்தாங்க. பெஸ்ட் அவார்ட்ஸ்னால் எனக்கு சின்ன வயசுலேயே வந்து மழலையர் கலைத்திலகம், கலைச்சுடர் மதி, பலக்குரல் வித்தகி பயங்கரமாக இருந்துச்சு அந்த அவார்டு பேர்லாம் பார்க்கும்போது. பட் நிஜமாக இந்த ஆர்ட் ஃபார்முக்காக இவ்வளோ அழகாக, அண்ட் இன்ஃபேக்ட் வென்ட்ரிலாக்விசம்க்கு தமிழில் ஒரு பேரே இல்லை. அவார்ட்னால தான் இதுக்கு ஒரு பேரே வந்துச்சு. அது ஏன்னா கவர்மெண்ட்டால் தி வாண்டட் டு ஹானர் அப்பா, அதனால இதுக்கு தமிழில் தான் எங்களுக்கு பேர் வச்சாகணும், அதனால் தமிழில் ஒரு பேர் கண்டுபிடிங்கன்னொன்னே அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சரி என்ன தான் வென்ட்ரிலாக்விசம்க்கு தமிழாக்கம் பண்ணுறது அப்படின்னோடனே மாயக்குரல், பிகாஸ் யூ டோன்ட் நோ வேர் த வாய்ஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் இல்லையா. ஸோ அதனால வி செட் மாயக்குரல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.